முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார் நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் ஏற்றுமதிக்கான உற்பத்தி ஆலையை அமைக்க இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். ஃபோர்ட் நிறுவனத்தோட இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரங்கள் என்ன? அதாவது தமிழகத்தில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் மீண்டும் தன்னுடைய உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டு இருப்பதாக ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஃபோர்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் குரூப்பினுடைய தலைவர் கே ஹார்ட் இது தொடர்பான அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் சிகாகோவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளையும் சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நிறுத்தப்பட்ட ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய ஆலையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த சந்திப்பு நடந்து 2 நாட்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் தமிழகத்தில் சென்னையில் மீண்டும் ஏற்றுமதிக்கான ஃபோர்டு உற்பத்தியை மீண்டும் கார் உற்பத்தியை மீண்டும் துவங்க இருப்பதாக ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. டொமஸ்டிக் சேலுக்காக அல்ல, ஏற்றுமதிக்காக. ஏற்கனவே கடந்த தமிழகத்தில் 30 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் பல்வேறு காரணங்களால், அதாவது செமி கண்டக்டர்கள் கிடைக்காதது, விற்பனையில் சரிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகளினால் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த மறைமலை நகரில் உள்ள ஃபோர்ட் ஆலை மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வந்த இந்த ஃபோர்ட் ஆலை மூடப்பட்டதன் காரணமாக அதில் வேலை பார்த்து வந்த பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர், வருவாயும் கூட பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய உற்பத்தியை துவங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசுடன் தங்களுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருப்பதாக ஃபோர்ட் மோட்டார்ஸ் தெரிவித்துள்ளது. அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்வார்கள். எந்த ஒரு நிறுவனமாவது ஒரு இடத்தில் தொழில் துவங்க விரும்பினால் நாங்கள் இங்கே தொழில் துவங்க விரும்புகிறோம் என்று முறைப்படி தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அதுதான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்வார்கள். அது தொடர்பான லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை ஃபோர்டு நிறுவனம் தமிழக அரசிடம் கொடுத்திருக்கிறது. மேலும் தமிழக அரசு தங்களுக்கு வழங்கி வரக்கூடிய தொடர் ஆதரவிற்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் புறப்பட்டார். நாளை காலை 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்திறங்குகிறார். முதலமைச்சருக்கு மேளதாளம் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனிடையே தமிழகம் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குட் பை USA என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.